டேய் வாடா 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 நம்ம சண்டை போட்டுக்கறாங்க. வீட்டு எதிர்க்க தானங்க வச்சிருக்கேன், வாசல்ல வச்சிருக்கேன். என்னடா ஒண்ணுமே கேட்கல. காலைல கூட்டி போயிருந்தா அப்படி எடுத்து வச்சிட்டு போயிருக்கேன். மகனே இதை நீ யூஸ் பண்ணு, உனக்கு நன்றாக கேட்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடவுள் குத்த ப்ராடக்ட்டை தான் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்க போறோம். என்னது கடவுள் குத்த ப்ராடக்ட்டா? சரி சரி, அமேசான்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட். இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த வீடியோவை உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இந்த ப்ராடக்ட்டை டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். சதக் ஓப்பன் பண்ணோடனே உள்ளார இருக்கிற ப்ராடக்ட்டை வெளில எடுத்தா பபுள் ரேப் போட்டு சேஃப்டியாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பபுள் ரேப்பவும் திரும்பி ஓப்பன் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட விலையை நீங்கள் கேட்டிங்கன்னா வாயை பிறந்துன்னு பார்ப்பீங்க. ரொம்பவே இப்போ காஸ்ட்லி தான், 7000 ரூபாங்க. இந்த சவுண்ட் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்குள்ளார ஒரு பொட்டி வச்சுருக்காங்க. இந்த பொட்டியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே என்னடா, ஸோ ஒரு தட்டு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. தட்டுல வேற ஏதோ இது. ஸோ இது எதுக்குன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ஹெட்செட் தான், லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க பஞ்சு வச்சு. ஸோ இப்படி வச்சு நம்ம அழகாக பாட்டு கேட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பாட்டு கேட்கறதுக்கு தான் இந்த ஹெட்செட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவும் பபுள் ரேப் போட்டு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு சேஃப்டியா? ஸோ என்னடா நமக்கே இது இது பேர் என்னதுடா? மாஸ்டர், தண்ணி ஈரப்பதம் இல்லாம இருக்கிறதுக்காக இருக்கு. அதுக்கப்புறம் இது துணி கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, பின்னாடி பார்க்கலாம். துணி எதுக்குடா கொடுப்பாங்க, துடைக்கிறது தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு ஜூம் பண்ணி உள்ளார இருக்கிறத பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இந்த கன்னு. அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னன்னு நான் பார்த்துட்டு நாளைக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். அதை தாண்டி இந்த அட்டைப்பொடிக்கல வேற எதுவுமே இல்லை, அப்படியே தூக்கி போட்டுடலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த துப்பாக்கில என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரெக்கார்ட் பட்டன். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட் பண்ணதே ப்ளே பண்ணி பாக்குற பட்டன். இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை வந்துட்டு இந்த ஹெட்செட் இருக்கு பாருங்க, ஹெட்செட்ஸ் ஒரு பிளக். அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு மைக்ரோஃபோன். இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, ஓட்டையா தெரியுது பாருங்க, அது பூத கண்ணாடி. சோ இப்படி வச்சுட்டு நம்ம எந்த இடத்த கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அந்த சவுண்டை கேட்கணும்னு நினைக்கிறோமோ கேட்டுக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியலங்க. சோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாமே முடிஞ்சிருச்சா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, ரொம்பவே கம்மியாவும் வச்சுக்கலாம், ஐயாவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அதிகமா வச்சீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு இருந்து நீங்க இந்த பக்கம் கேட்டாலும் சவுண்ட் அந்த அளவுக்கு நல்லா கிளியராவே கேட்கும். ஆனா நீங்க கேட்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு, காத்து அந்த அளவுக்கு அடிக்க கூடாது. அதே போல அனிமல்ஸ், சோ அதோட சவுண்ட்ல நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணி கேட்கலாம். கீழே தான் பேட்டரி போட இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துப்பாக்கி மாதிரி இருக்கு பாருங்க, இப்படி பண்ணா வந்துட்டு அந்த சவுண்ட் நம்ம கிட்ட கேட்க முடியும். சோ மொத்தம் அவ்வளவுதான் இதுல சொல்றதுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த துப்பாக்கி தட்டு மாதிரி இருக்கு பாருங்க. சோ இந்த தட்டை வந்துட்டு இப்படி உள்ளார வச்சிட்டு, ஆக்சுவலா இந்த இடம் இருக்கு பாருங்க, இதை வந்துட்டு இப்படி பிரஸ் பண்ணணும். சோ இப்போ நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. இப்படி மேல இப்படி பண்ணிட்டேன். இந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு இப்படி உள்ளார அமைக்கிட்டா இது வந்துட்டு கனெக்ட் ஆயிடும். அதே போல இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க, அதுதான் டாப் சைட்ல வரணும். ஏன்னா வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி நம்ம பாக்குறப்போ அந்த ஓட்டை வழியா தூரத்துல இருந்து இருக்குது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கிட்ட ஹெட்செட் இருக்கு பாருங்க, இந்த ஹெட்செட்டோட வயரா அப்படியே இந்த இடத்துல நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிட்டா அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதுல பேட்டரி கனெக்ட் பண்ண மறந்துட்டோம். சோ மண்டையில இருக்க கொண்டைய மறந்தாச்சு. சோ பேட்டரி கனெக்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல இருக்கிற ஸ்க்ரூவை இப்படி நம்ம கழட்டிட்டு, ஸோ இது இருக்கு பாருங்க, இதை வந்துட்டு இப்படி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா HW பேட்டரி போடுறதுக்கான அந்த போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல HW பேட்டரியை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு இதை நம்ம இப்படி உள்ளார போட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்பி இதை நம்ம உள்ளார இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இதோட கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இதை காதுல வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இப்படி நம்ம எங்கேயாச்சும் கேட்டேன்னா வச்சுக்கோங்களேன், நான் பேசுறது எனக்கே கேட்குதுங்க. கைஸ், அதே போல நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது எதுக்குன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பைனாகுலர்ல ஃபோக்கஸ் ஆகும்ல, அதே போல இந்த பூத கண்ணாடி வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக வச்சிருக்காங்க. இப்போ நம்ம தூரத்துல இருந்து இங்கிருந்து பார்க்குறோம், சப்போஸ் ஃபோக்கஸ் ஆகலன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குருவியோ இல்லை பறவையோ அதோட சவுண்டை நம்ம நல்லா தெளிவா கிளியரா கேட்கலாம். இதை யூஸ் பண்றப்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தருதுங்க, செம்ம ஜாலியா இருக்கு. அதே போல இதுல நான் என்ன கேட்கறேனோ அதே எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த மைக்கை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்றேன். ஆனா நான் நேர்ல கேட்கறத விட நீங்க வீடியோல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பாக்குறவங்க கண்டிப்பா ஹெட்செட் போட்டுட்டு பாருங்க, அப்பதான் அந்த ஆடியோ உங்களுக்கு நல்லா கேட்கும். இப்போ நான் இதுல என்ன ஆடியோ கேட்கிறேனோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நம்ம பின்னாடி இப்போ ஒரு மாடு போகுது, இந்த மாடோட சத்தம் கேட்கலாம். மோ மோ பேசுமா.
ஏங்க அந்த மாட்டோட கழுத்துல ஒரு மணி மாதிரி மாட்டி இருக்காங்க, அந்த சத்தம் வந்துட்டு நமக்கு நல்லாவே கிளியரா கேக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டி பக்கத்து வீட்டுக்கு பதில் எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு எனக்கு வந்து வெறும் ஃபேன் சத்தம் மட்டும்தான் கேட்குது. இப்போ நான் இதை அமுக்கிட்டு கேட்டு பார்க்குறேன். கொரட்டை சத்தம் கேட்குதுங்க. எங்கள் அப்பா தான் கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. ஸோ நல்லாவே கேட்குது. இது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் இதில் நல்லாவே கேட்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அந்த வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட ₹1 சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ ₹7000 அதுக்காக நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. வேணும்னா இந்த அனிமல்ஸோட சவுண்டு அதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கான நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லீகல். ஸோ இது யாரும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு விவசாயம் நிலத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடு, ஆடு, அதுக்கப்புறம் கோழிலாம் இருக்கு. ஸோ இதோட சவுண்ட்லாம் நம்ம கேட்டு பார்க்கலாம் தூரத்துல இருந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கோழி இருக்கு. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த கோழியை நம்ம மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கோழி நடக்கிற சத்தம் கூட நமக்கு கேட்குது. ஸோ ஆனால் அது எப்படி உங்ககிட்ட காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் இந்த மைக்கை வச்சு உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். கைஸ், ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்டுருந்துருப்பீங்க அந்த கோழி நடக்கிறதுலேருந்து அந்த குருவி சத்தம்லாம் நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதை நான் இப்போ காதில் போட்டு இப்படி அமுக்குனா வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன குருவி சத்தம்லாம் நம்ம விவசாய நிலத்துல தான் இருக்கும். அங்கே இருக்கிற சின்ன சின்ன குருவி சத்தம்லாம் நமக்கு நல்லாவே கிளியராகவே கேட்குதுங்க. கைஸ், நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கோழி இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்னா, இந்த கோழி வந்துட்டு வாழை மடக்கிட்டே இருக்கு, அதுக்கு வாழை வலிக்காது. தங்கம் எங்கே போகிறீங்க? ஏமாமாமா என்னண்ணா பண்ணா பேண்ட் வேறு இங்கே வந்து பிச்சுக்கிச்சுண்ணா. தூரத்தில் ஆடு இருக்கு பாருங்க, ஆட்டோட சத்தத்தை நம்ம கேட்க ட்ரை பண்ணலாம். அந்த ஆடு நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடு நடக்கிறதுக்கு கூட நமக்கு கேட்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கரெக்டாக வந்துட்டு ஆடு ஜாலியாக விளையாடுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு 80 மீட்டர் இருக்கும். 80 மீட்டர் அளவுக்கே நமக்கு வந்துட்டு சத்தம் நல்லா கிளியராகவே கேட்குது. இந்த மாதிரி மிஷின் நமக்கு முக்கியமாக எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபாரஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அனிமல்ஸோட சவுண்டை உங்களுக்கு கேட்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா இந்த மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம். ₹7000 கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு சட்டையெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் இப்போ அனிமல்ஸ்லாம் நீங்கள் சவுண்டு ஒரு வாட்டி தான் போடும், அதை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி திரும்பி திரும்பி கேட்கணும். உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரெக்கார்ட் பட்டன் அமைக்கிட்டு அப்படியே நம்ம என்ன கேட்கணுமோ அதை அப்படியே கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே நம்ம என்ன கேட்கணுமோ அதை அப்படியே கேட்டுக்கலாம். கைஸ், இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அதை வந்துட்டு சிஸ்டம்லேயோ இல்லை வேற எதையாவது ஸ்டோர் பண்ணுறது மட்டும் எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா இதில் பென்ட்ரைவும் போடுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் போல. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் செக் பண்ணலாம். அதாவது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்லேருந்து பேசினாலும் கேட்குதுன்னு செக் பண்ணலாம். நமக்காக நம்ம தம்பி அங்கே போயிட்டே இருக்கான். போ 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 நிற்காத, போ 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 தள்ளு தள்ளு தள்ளு. கைஸ், இப்போ நம்மளோட தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் நிற்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 மீட்டர் இருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கான். இப்போ அவன் என்ன பேசுகிறானே நமக்கு தெரியல. அவன் யாருக்கூடய ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியல. இதை யூஸ் பண்ணி நான் கேட்குறேன். டேய் கொஞ்சம் கொஞ்சம் கேட்குதுடா, டேய் அந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்குது, விட்டு விட்டு கேட்குது. முன்னாடி போவோம் கொஞ்சோண்டு. Few inches later. ரத்தினே அதான் பேசுகிறான், அதான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசினான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 100 மீட்டர் இருக்கும்ல. 10 seconds later. போங்க, 2 சப்ஜெக்ட் ஏதோ ரிசல்ட் வந்துருச்சு போல, நல்லா தெளிவாக இப்போ கேட்குது அவன் பேசுறது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 மீட்டர் நினைக்கிறேன். இப்போ எதுவும் பேசலை, இல்லை ஃபோனில் எதோ கேட்குறான். அவங்க ஓடுறான்டா, வாடா 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 அட்டாக் பண்ணுவோம், டிஷ்குல் டிஷ்குல் டிஷ்குல். எங்கடா காணாம போயிட்டா? நம்ம போ முன்னாடி போயிட்டு இருக்கான்டா, ஒட்டு கேட்குறோன்ட்டு. 2 சப்ஜெக்ட் நம்ம பேசினதானே பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்டுதுங்க, சூப்பராக கேட்டுதுங்க. கைஸ், இப்போ ஆக்சுவலாக நான் எந்த அளவுக்கு கேட்டேனோ அதே வாய்ஸை இப்போ நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். டேய் பேசுகிறா. ஓகே கைஸ், இப்போ இந்த அளவுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் நம்ம கேட்குறப்போ கொஞ்சம் இது எதனாலன்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு வனத்துறை பக்கத்துக்கு வந்தாச்சு. இது பாண்டிச்சேரியில் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பர்மிஷன் வாங்கிக்கலாம். விடுவாங்களான்னு தெரியல, ஏன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்க்கலாம். அப்படி விடலைன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான், வாங்க போகலாம். கைஸ், ஆக்சுவலாக நம்ம வனத்துறைக்கு உள்ளார போயிட்டு பர்மிஷன் கேட்டோம். அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ பர்மிஷன் வேணும்னா IFS கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபாரஸ்ட் மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல மயில் ஏதாச்சும் இருந்தால் அதை கேப்சர் பண்ணி உங்களுக்கு போடுறாங்க. அது மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாம் நல்லதுக்கே நினச்சிட்டு போகலாம். கைஸ், இப்போ நம்ம காடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மயில் நிறையா பார்க்கலாம். அதுவும் அங்கே ஒரு மயில் இருக்குடா, இங்கே ஒரு கரண்ட் கம்பியில் ஒரு மயில் இருக்கு. டேய் தோகை வச்ச மயில்டா. இப்போ நம்ம இந்த ஒட்டு கேட்குற மிஷினை யூஸ் பண்ணி வாய்ஸை
நோட் பண்ணலாம். கிட்ட போலாம் வாங்க வாங்க. ஐயோ ஐயோ போறான் இரு வர பறந்துட்டான். ஸோ இந்த இடம் தான் காடு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நிறைய மயில் சத்தம் கேக்குதுங்க. டிஸ்குல் கைஸ் இப்போ நம்ம போகிறோம்ல காடு மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மயில் நிறையா இருக்குமா. இப்போ நான் இந்த இடத்துல என்ன ஆடியோ கேட்குறேனோ அதை அப்படியே உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். அது கேட்குறப்போ ஒரே மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. ஒரு வீடியோ காலில் வந்துட்டு இதை வச்சு நம்ம இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி நம்மளால போக முடியாது. எதுக்குன்னா இந்த ஊரில் இருக்க மக்கள் வந்துட்டு இந்த காட்டு பண்ணி இதெல்லாம் வந்துட்டு இதை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எவ்வளோ பெரிய முள்ளாக போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே முள்ளாக தாங்க இருக்குது. ஸோ தாண்டி போனாலும் நம்ம வரத்து திரும்பி கஷ்டம். ஸோ அதனால் இதோடய நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வந்ததுக்காக நம்ம ஒரு மயிலை பார்த்தாச்சு, 1 மயில் 2 மயிலை பார்த்தாச்சு, சத்தத்தையும் நம்ம நோட் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் கொஞ்சோண்டு ஒருத்துங்க. ஆனால் 7000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். அதே போல் இந்த ப்ராடக்ட் நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன படம்னு கீழே சொல்லுங்கள். சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க நண்பா. அப்புறம் இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. 7000 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.